Decode the world unfiltered. மலேசியாவில் நடைபெற இருக்கக்கூடிய ஆசியான் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்க மாட்டார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு டிகோட் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். பிரதமர் மோடிக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார். உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக உரையாற்ற இருக்கிறார். ஆசியான் நாடுகளுடைய உச்சி மாநாடுங்கிறது வர 26ஆம் தேதி தொடங்கி 3 நாட்கள் நடைபெற இருக்குது. பிரதமர் மோடி பங்கேற்காததை மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் உறுதிப்படுத்தியிருக்கிறார். புரூனே, கம்போடியா, இந்தோனேஷியா, லாவோ, மலேசியா, மியான்மர், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து, வியட்நாம் அப்படின்னு இந்த நாடுகள்லாம் தான் ஆசியான் அமைப்பினுடைய உறுப்பு நாடுகள். ஆசியான் அமைப்பு 1967ஆம் ஆண்டு தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து இவங்க தான் இந்த அமைப்பினுடைய ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். இந்த நாடுகள். இந்தியா இந்த அமைப்பில் மாநாட்டு பங்குதாரராக 2002ஆம் ஆண்டு இணைஞ்சிச்சு. மேலும் ஈஸ்ட் ஏஷியா சம்மிட் உறுப்பினராகவும் இருக்கிறது. ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்டில் ஆஸ்திரேலியா, சீனா, இந்தியா, ஜப்பான், நியூசிலாந்து, தென்கொரியா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா உறுப்பு நாடுகளாக இருக்கின்றன. இப்போ இந்த ஆசியான் மாநாட்டிற்கு பிறகு உடனடியாக ஈஸ்ட் ஏஷியா சம்மிட்டும் நடைபெறும். மலேசியாவில் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பார் அப்படின்னும் அப்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை சந்தித்து பேசுவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் பிரதமர் மோடி மாநாட்டில் நேரடியாக பங்கேற்க போவதில்லை அப்படின்னு இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கு. ஆசியான் மாநாட்டிற்கு பின்னரான மோடியின் கம்போடியா பயணமும் ரத்து செய்யப்பட்டிருக்குது. பீகார் சட்டமன்ற தேர்தல், தீபாவளி கொண்டாட்டங்கள் ஆகியவற்றின் காரணமாக பிரதமர் மோடி மலேசிய பயணத்தை ரத்து செய்திருப்பதாக சொல்லப்படுது. முன்னதாக இந்த மாத தொடக்கத்தில் ஈஜிப்தில் நடைபெற்ற காசா அமைதி மாநாட்டிலும் பிரதமர் மோடி பங்கேற்கவில்லை அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அந்த மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீஃப் உள்ளிட்ட 20 நாடுகளுடைய தலைவர்கள் பங்கேற்றிருந்தாங்க. பிரதமர் மோடியும் அதிபர் ட்ரம்ப்பும் கடைசியாக கடந்த பிப்ரவரி மாதம் தான் சந்திச்சிருக்காங்க. அப்போது இருதரப்பு உறவுங்கிறது வர்த்தகம், பாதுகாப்பு தளவாடங்கள் அப்படின்லாம் 2 பேருமே பல ஆலோசனைகள் நடத்தியிருந்தாங்க. இது தவிர அவ்வப்போது தொலைபேசி உரையாடல்களும் நடைபெற்று வருகின்றன. நிறைய சிக்கல்கள் நமக்கும் அமெரிக்காவுக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியும், இன்னும் பரஸ்பர வரி விதிப்பு அப்படிங்கிறதுல நாம் ஒரு இறுதி நிலைப்பாட்டை எடுக்கலை. அமெரிக்கா நம்ம மேலே 50% வரியை விதிச்சிருக்கிறாங்க. அதுக்கு எதிராக இந்தியா தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகள் இருந்துட்டுருக்கிறோம். இப்போ அந்த வரி விதிப்பு குறையும், 15% 16% குறையலாம்ங்கிற செய்திகள்லாம் வருகின்றன. ஆனால் இன்னும் இறுதி முடிவு எட்டப்படலை. அதே போல் சிந்தூர் விவகாரத்திலும் அவ்வப்போது ட்ரம்ப் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அதை நிராகரிக்கிறது இந்தியா. இந்த நெருக்கடிகள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ட்ரம்ப்போட இன்னொரு டிமாண்ட் என்னென்னா, நாம் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது. இந்த சிக்கலான சூழலில் தான் பிரதமர் மோடியும் ட்ரம்ப்பும் சந்திப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றாக மலேசியாவில் இருந்துச்சு. அதில் இப்போ பிரதமர் மோடி பங்கேற்கலை. இந்த ட்ரம்ப்புடனான சந்திப்பை தவிர்ப்பதில் இந்தியாவிற்கு பல ராஜதந்திர மற்றும் அரசியல் ரீதியான சாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. இது இந்திய வெளியுறவு கொள்கையினுடைய சுதந்திரமான தன்மை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக் எட்டானமி இருக்கு இல்லையா, அதை நிலைநிறுத்த உதவும் அப்படின்னு பார்க்கப்படுது. இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தனிப்பட்ட சந்திப்புகள் அப்படி இருக்கு இல்லையா, இந்த தனிப்பட்ட சந்திப்புகளில் வெளிப்படையாகவும் உடனடியாகவும் முடிவுகளை எதிர்பார்க்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறார். ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை குறைப்பது, இந்திய பாகிஸ்தான் மோதலில் தலையிட்டதாக கூறுவது போன்ற விவகாரங்களில் மோடியின் கருத்தை ட்ரம்ப் தவறாக புரிந்து கொண்டு அல்லது திரித்து வெளியிடுவதுங்கிறது கடந்த காலங்களில் நடந்திருக்குங்கிறது தான் நம்ம தரப்பிலிருந்து சொல்லக்கூடிய கருத்தாக இருக்குது. இந்தியா தனது எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு தேவைகளை தனது தேசிய நலன்களின் அடிப்படையில் மட்டுமே தீர்மானிக்கும் அப்படிங்கிற தன்னுடைய உறுதியான நிலைப்பாட்டை மறைமுகமாக உறுதிப்படுத்தவும் உதவும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. வெளிநாட்டு தலைவருடைய அழுத்தத்துக்கு இந்தியா அடிபணியாது அப்படிங்கிறத இந்த ராஜதந்திர நகர்வு காட்டும் அப்படிங்கிறதும் ஒரு பார்வையாக முன்வைக்கப்படுது. இந்தியா அமெரிக்கா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஒருமித்த முடிவை எட்டாத நிலையில் ட்ரம்ப் உடனான இந்த சந்திப்புங்கிறது இந்தியாவுக்கு சாதகமற்ற அல்லது அவசரமான வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டிய நெருக்கடியை ஏற்படுத்தலாம். இப்போ இந்த சந்திப்பை தவிர்ப்பதன் மூலமாக வர்த்தக பேச்சுவார்த்தைக்கு குழுக்கள் நிதானமாக பேசி இந்தியாவுக்கு சாதகமான அம்சங்களை உறுதி செய்ய அதிக நேரம் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான ஒரு அம்சங்களாக பார்க்கப்படுது. ஆசியான் மாநாட்டில் நேரில் கலந்து கொள்வதை தவிர்ப்பதற்கு தீபாவளி கொண்டாட்டங்கள் மற்றும் பீகார் தேர்தல் பரப்புரை போன்ற உள்நாட்டு நிகழ்வுகளை பிரதமர் காரணமாக சொல்லியிருக்கிறார். இது சர்வதேச விவகாரங்களை விட உள்நாட்டு மக்களை சந்திப்பதற்கும் பண்டிகைகளுக்கும் பிரதமர் அதிக முக்கியத்துவம் அளிக்கிறார் அப்படிங்கிற பிம்பத்தை ஏற்படுத்தும். இது உள்நாட்டு அரசியல் ரீதியாக மோடிக்கு சாதகமாக அமையும் அப்படின்லாம் சில கருத்துக்களும் பார்வைகளும் முன்வைக்கப்படுகின்றன. பிரதமருக்கு பதிலாக வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் நேரில் பங்கேற்று இந்திய பிரதிநிதிகள் குழுவை வழிநடத்துகிறார். ஜெய்சங்கர் போன்ற மூத்த தலைவர் ட்ரம்ப் அல்லது பிற தலைவர்களோட வர்த்தகம் மற்றும் கொள்கை தொடர்பான விவகாரங்களை பேசும்போது ராஜதந்திர அழுத்தங்கள் நேரடியாக பிரதமர் மீது விழாமல் திறமையாக கையாள முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் இந்த சாதகங்களுக்கு நிகரான
சில பாதகங்களும் இருக்குது அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. அப்படி என்ன பாதகங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, அண்மை காலமாக இந்தியா அமெரிக்கா உறவில் நிலவக்கூடிய பதற்றங்களை இது மேலும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில அரசியல் நோக்கர்கள் பார்க்குறாங்க. ஹவுடி மோடி போன்ற நிகழ்வுகளில் 2 தலைவர்களுக்கும் இடையில் நிலவிய தனிப்பட்ட நெருக்கம் இருக்கு இல்லையா, அந்த பர்சனல் போனாமி, அது இப்போ குறைந்து வருகிறது. நேருக்கு நேர் சந்திப்பை தவிர்ப்பதுங்கிறது இருதரப்பு உறவில் இருக்கக்கூடிய விரிசலை வெளிப்படையாக காட்டி நம்பிக்கையின்மையை அதிகரிக்கலாம் அப்படின்னும் சிலர் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி இருக்கு இல்லையா போன்ற முக்கியமான சர்ச்சைக்குரிய விவகாரங்களில் இரு தலைவர்களும் ஒருமித்த முடிவெடுக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இருக்குது. சந்திப்பை தவிர்ப்பதனால இந்த முக்கிய பேச்சுவார்த்தைகள் காலதாமதமாகலாம் அப்படின்னும் பார்க்கப்படுது. அமெரிக்கா இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவை எதிர்கொள்ள இந்தியாவை ஒரு முக்கிய பார்ட்னராக பார்த்துட்டு இருக்குது. இந்த சூழலில் முக்கிய மாநாட்டில் ஒரு தலைவனுடைய சந்திப்பை மற்றவர் தவிர்ப்பது அப்படிங்கிறது கூட்டணி உறவில் உறுதித்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்பலாம் அப்படின்னும் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. நெருக்கடிக்குள் தள்ளப்படுவதை தவிர்ப்பது ஒரு பலவீனமாக தெரியலாம். ட்ரம்பின் அக்ரஸிவ் போக்கை தவிர்ப்பதற்காகவே மோடி நேரில் வரவில்லை அப்படிங்கிற விமர்சனங்கள் எழும்போது இந்தியா பலவீனமான நிலைப்பாட்டில் இருப்பதா சர்வதேச ஊடகங்கள் சித்தரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்லாம் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆனால் இந்த சந்திப்பை தவிர்ப்பது என்பதும் ஒரு ராஜதந்திர ரீதியிலான முக்கியமான ஒன்றாகத்தான் இந்திய தரப்பிலிருந்து பார்க்கப்படுகிறது. இப்போ அவருடைய சந்திக்க விரும்பல, இன்னும் சிக்கல்கள் தீரவில்லை அப்படிங்கிற இடத்திலிருந்து இந்த சந்திப்பை இந்திய பிரதமர் மறுக்கிறார். இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் பிரதமர் ட்ரம்பை பற்றி மிகப்பெரிய அளவுக்கு புகழ்ந்து பேசக்கூடிய சூழலில், பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாட்டை ட்ரம்ப் எடுக்கக்கூடிய சூழலில், ட்ரம்ப்புக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் அவர் பேசக்கூடிய சூழலில் நம்முடைய பிரதமருடைய இந்த சந்திப்பு கடைசி நேரத்தில் அல்லது இந்த சந்திப்பு நிகழாமல் இருப்பதும் கூட ஒரு பாசிட்டிவான சைனாகவும் உறுதியாக இந்தியா இருக்கிறது என்பதை காட்டுவதாகவும் கூட பார்க்கப்படும்னு நம்ம தரப்பிலிருந்து வெளியுறவுத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்றாங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருட்களுக்கு 50% வரைக்கும் வரி விதிச்சிருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். இரு தலைவர்களுடைய நேரடி சந்திப்பின் மூலமாக இந்த வரி விதிப்பை 15% குறைக்கும் வகையிலான முடிவு எட்டப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இதற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டிவிட்ட நிலையில் இந்த மாநாட்டின் போது 2 தலைவர்களும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்லாம் கூறப்பட்டுச்சு. சந்திப்பு தவிர்க்கப்படுவதனால இந்த முக்கிய ஒப்பந்தம் நிறைவேறுவதுங்கிறது காலதாமதமாகலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்படுது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராஜதந்திர ரீதியாக நாம் இப்போ அமெரிக்காவுக்கு நாமும் தேவையான இடத்தில் இருக்கிறோம், இந்தியாவினுடைய தேவையும் இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து அவருடைய அழுத்தத்திற்கு நாம் முழுமையாக ஆட்பட்டு விட்டோம் என்கிற எந்த விதமான கருத்தும் வந்துவிடக்கூடாது என்கிற இடத்துல இருந்தும் இந்த சந்திப்பை அல்லது மலேசிய பயணத்தை பிரதமர் ரத்து செய்திருக்கிறார் அப்படின்னு இந்திய வெளியுறவுத்துறை அதிகாரிகள் சொல்லக்கூடியதையும் நாம் முக்கியமான ஒரு கருத்தாகவே பார்க்கப்பட வேண்டியிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.